தேர்தல் ஆணையர் ராஜினாமா குறித்து அரசியல் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். மோடிஜி அவர்கள் எந்த தில்லுமுள்ளு வேலையும் செய்வார், கை தேர்ந்தவர். ஒரு வேளை இராணுவ ஆட்சியை கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எல்லாம் அவர் நினைப்பது தான், ஒரு நாடு, ஒரு மொழி, ஒரு தேர்தல், ஒரு அதிபர், ஒரு இனம், அப்படி என்று சொன்ன மோடி அவர்கள் இப்பொழுது ஒரு தேர்தல் ஆணையர் என்று 2 பேரையும் நீங்களே ராஜினாமா செய்துவிட்டு செல்லுங்கள் என்று இப்போ ஒரு தேர்தல் ஆணையரை வச்சு நடத்தலாமா என்ற முயற்சியும் செய்வார். இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும். இந்தியா கூட்டணி மாபெரும் 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும். தேர்தல் ஆணையர் அருண் கோயல் திடீரென பதவி விலகி இருப்பது தேசிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பல வகையில் ஐயத்தையும் அச்சத்தையும் உருவாக்கி இருக்கிறது. அவர் என்ன நெருக்கடியில் இந்த சூழலில் பதவி விலகி இருக்கிறார்? அவரை அச்சுறுத்தி இருக்கிறார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணத்திற்காக பதவி விலகச் சொல்லியிருக்கிறார்களா என்ற பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மீறி ஆணையர்களை நியமிக்கக்கூடிய தேர்வுக்குழுவில் செலக்ட் கமிட்டியில் இந்திய தலைமை நீதிபதி இடம்பெற தேவையில்லை என்கிற வகையில் பிரதமரே கூடுதலாக ஆணையர்களை நியமித்துக் கொள்ளலாம் என்கிற வகையில் சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும், இந்த சட்டத்தை தடை செய்ய வேண்டும், தலைமை நீதிபதி இந்த குழுவில் இடம்பெற வேண்டும். இப்போ என்னன்னா எல்லாருக்கும் கவலை என்னன்னா, தேர்தல் குறிப்பிட்டாப்புல மே மாதம் நடக்குமாங்கிற கவலை ஏற்பட்டு இருக்கு. ஏற்கனவே ஜனநாயகத்தின் மீது பல்வேறு ஐயப்பாடுகள் எழுந்திருக்கு. ஜனநாயகம் நம்ம நாட்டில் இனிமேல் இருக்குமாங்கிற கேள்விலாம் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் எல்லாரும் பயந்துக்கிட்டே இருந்தாங்க, இனிமேல் நாட்டில் தேர்தலாம் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. இப்போ இன்று வரக்கூடிய செய்தியில் பார்க்கும்போது திட்டமிட்டபடி மே மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நாட்டில் நடக்குமாங்கிற கேள்வி எழுந்திருக்கு. பார்ப்போம் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி. 4 நாட்கள் துவங்கும்போது தேர்தலை நடத்துகின்ற அதிகாரி திடீரென்று ராஜினாமா செய்கிறார் என்று சொன்னால் அதை பற்றி ஏன் ராஜினாமா என்கிற கேள்வி இயற்கையாகவே எழுதுகிறது. அதற்கான விளக்கத்தை தருவதற்கான பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. தேர்தல் ஆணையத்துக்கு ஏதாவது அழுத்தம் இருக்கும் எனக்கு தெரியல எதற்காக. ஏன்னா ஏதோ அழுத்தமோ அல்லது எதிர்பாராத ஒரு காரணமோ ஒரு அசாதாரணமான சூழ்நிலையோ இருந்தால் ஒழிய இப்படிப்பட்ட ராஜினாமா ஏற்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.